ஸ்ரீ அவந்தி க்ஷேத்திர அவந்தி திருத்தல மாஹாத்மியம். முதல் அத்தியாயம். மகாகால வனத்தின் மகத்துவம். ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். ஸ்ரீ ஜெகதம்பாவிற்கு, பிரபஞ்சத்தின் அன்னைக்கு வணக்கம். இனிமேல் அவந்தியின் புனித தலத்தின் மகத்துவம் குறித்து காணலாம். அவந்தியா காண்டத்தின் ஒரு பகுதியாக இது விவரிக்கப்படுகிறது. வியாசமா முனிவர் கூறினார், அனைத்து உலகங்களுக்கும் முதல் தலைவரான ஸ்ரீ மகாகால வெற்றி பெறட்டும். அவர் பிறை சந்திரனை அணிந்துள்ளார். அவரது வெளிப்படையான லிங்கம் அரவங்களால் சூழப்பட்டுள்ளது. அவர் ஒரு மண்டை ஓட்டை வைத்திருக்கிறார். தேவர்கள் குடிமக்களை படைத்தவர்கள் என்றாலும் உலகில் மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள். தியானத்தில் ஈடுபடுபவர்களின் மனத்தின் வெளிப்படாத குழியை சிறந்த செறிவுடன் இறைவன் ஊடுருவி சென்றுள்ளார். தேவி உமா கூறினார், பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் புண்ணிய நதிகளையும் கவனமாக விவரிக்க வேண்டும். இதனால் அவர்கள் மீது நம்பிக்கை பிறக்கும். ஈஸ்வரர் கூறினார், சொர்க்கம், பூமி மற்றும் கீழ்ப்பகுதிகள் வழியாக பாய்ந்து அனைத்து உலகங்களிலும் அறியப்படும் கங்கை நதி உள்ளது. இது தேவர்கள் மற்றும் கந்தர்வர்களால் நாடப்படுகிறது. இது முனிவர்களால் சேவை செய்யப்படுகிறது. தபனனின் சூரிய கடவுள் மாட்சிமை மிக்க மகள் யமுனை அனைத்து உலகங்களையும் புனிதப்படுத்துகிறாள். இது பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தமானது மற்றும் இது பெரும் பாவங்களை அளிக்கிறது. மற்ற புனித நதிகளான சந்திரபாகா நதி, விதாஸ்தா மற்றும் அமரகண்டத்தின் உள்ள நர்மதா, குருக்ஷேத்திரம், கயை, பிரபாசம், நைமிஷம், கேதாரம், புஷ்கரம், காயாரோகணம் மற்றும் மிகவும் புனிதமான மற்றும் அற்புதமான மகா காலவனம் தெய்வம். பாவங்களின் மந்தைகளுக்கு நெருப்பை போன்ற ஸ்ரீ மகாகாலர் இங்குதான் இருக்கிறார். புனித தலம் ஒரு யோஜனை 12 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. இது பிராமணவதம் போன்ற பாவங்களை அளிக்கிறது. இது உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கிறது. இது கலியுகத்தின் பாவங்களை அளிக்கும் ஒரு புனித தலம் தெய்வம். இது பிரளயத்தை, உலகத்தின் இறுதி அழிவு கூட உயிர் வாழ்கிறது. தேவர்கள் கூட இதை அடைவது கடினம். தேவி உமா கூறினார், பகவானே, இந்த புனித தலத்தின் செயல்திறனை விவரிக்கட்டும். மகேஸ்வரரே, அங்கு காணப்படும் அனைத்து புனித தீர்த்தங்கள் மற்றும் லிங்கங்களை குறித்து நான் கேட்க விரும்புகிறேன். அவற்றை செவிமடுக்க நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். மகாதேவர் கூறினார், தேவி, புனித தலத்தின் பாவத்தை அளிக்கும் சக்தியை கவனமாக கேளுங்கள். பெரிய தேவி, இது அனைத்து பாவங்களையும் அளிக்கும் ஆதி புனித தலமாகும். அதன் அருகிலேயே மேருவின் சிகரம் நகைகளால் குறிக்கப்பட்டுள்ளது. இது பல அற்புதமான விஷயங்களின் களஞ்சியமாகும். மேலும் மரங்களால் நிறைந்துள்ளது. இது பல்வேறு வகையான தாதுக்களால் மிகவும் சிறந்தது. இது பிரகாசமான படிகங்களால் ஆன பல வேதிகளை கொண்டுள்ளது. வண்ணங்கள் மற்றும் அழகான வடிவங்களின் கலவை மிகவும் சிறந்தது. பல்வேறு முனிவர்களின் குழுக்களால் இது சத்தமாக இருக்கிறது. அதில் சிங்கங்களும் பிரபுத்துவ அரவங்களும் உள்ளன. இது யானைகளின் குழுக்களாக ஏராளமாக உள்ளது. மலை, நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளின் நீரின் தெளிப்புகள் அந்த இடத்தை மிகுதியாக தெளிக்கின்றன. மரங்களின் தோப்புகளின் மலர்கள் காற்றினால் அசைக்கப்படுகின்றன. மேலும் அவை பல்வேறு வண்ணங்களை காட்டுகின்றன. முழு வனப்பகுதியும் கஸ்தூரி நறுமணத்தால் நிறைந்துள்ளது. இது சித்தர்கள் மற்றும் வித்யாதரர்களின் வசிப்பிடமாகும். மேலும் இங்கு ஏராளமான கொடிகள் உள்ளன. அவை மையல் நடனத்திற்கான சந்திப்பு இடமாக செயல்படுகின்றன. கிண்ணற குழுக்கள் தங்கள் வீணைகளை மற்றும் இசை கருவிகளை வாசிக்கும் இனிமையான ஒலியுடன் இந்த இடம் எதிரொலிக்கிறது. அந்த அற்புதமான வசீகரமான காட்டில் பிரம்மதேவரின் மாளிகை பரமேஸ்வரனும் உள்ளது. இது வைராஜா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அதன் அனைத்து தர இறங்கும் தளங்களும் மிகவும் அற்புதமானவை. தேவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் தெய்வீக சபையும் அங்கே உள்ளது. இது காந்திமதி என்று அழைக்கப்படுகிறது.
இது தெய்வீக கன்னிகளின் பாடல்களின் இனிமையான குறிப்புகளால் எதிரொலிக்கிறது. பாரிஜாத மரங்களின் தோப்புகளில் மலர் கொத்துகளின் மாலைகள் மூலம் இது சிறப்பாக வழங்கப்படுகிறது. பல இசைக்கருவிகள் உரத்த செய்திகள் இனிமையான வேகங்களுடனும் பாடல்களின் நேர அளவீடுகளுடனும் எதிரொலிக்கின்றன. லட்சக்கணக்கான தூண்கள் அங்கு அமைக்கப்பட்டு அதன் அழகை உயர்த்தும் பிரகாசமான கண்ணாடிகள் உள்ளன. பார்வையாளர்களின் அழகு பிடிக்கும் பல விஷயங்கள் அங்கு ஏராளமாக உள்ளன. அழகான கவர்ச்சிகரமான காலடி தடங்களுடன் கூடிய தெய்வீக கன்னிகைகளின் நடனங்கள் அதன் மகிமையை அதிகரிக்கின்றன. இது முனிவர்களின் ரிஷி முனிவர்களின் குழுக்களால் குடியேற்றங்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது மற்றும் முனிவர்களின் கூட்டத்தால் நாடப்படுகிறது. இது வேத மந்திரங்களின் உச்சரிப்புடன் எதிரொலிக்கிறது. இது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. பிரம்மதேவரின் மனப்பிறவி மகனும் சொற்பொழிவில் தேர்ச்சி பெற்றவருமான பிராமண முனிவர் சனத்குமாரர் அவர் அங்கே அமர்ந்து சங்கரரை பிரார்த்திப்பதில் ஈடுபட்டிருந்தார். பராசரரின் மைந்தன் வியாசர், கிருஷ்ணத்வைபாயனர் முனிவர்களிடையே பவா சிவபெருமான் மீது பக்தியால் தூண்டப்பட்டு அவரை முறையாக வணங்கி மரியாதையுடன் கரங்களை இணைத்து நின்றார். அவரது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. உடல் முழுவதும் முடிகள் நொறுங்கி நின்றன. மிகுந்த மகிழ்ச்சியுடன் உயிரினங்களின் மாயையை அளிக்கும் மகாகாலரின் மகத்துவத்தை குறித்து முனிவரிடம் கேட்டார். வியாசமா முனிவர் கூறினார், எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த இந்த புனித இடம் மகாகாலவனம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? புனித தலைவரே, புனித தலத்தின் சக்தி மற்றும் மகத்துவம் விவரிக்கப்படட்டும். இது குஹ்ய வனம், இரகசிய வனம் என்று எவ்வாறு அறியப்பட்டது? உப்புத்தன்மை கொண்ட வறண்ட உற்பத்தியற்ற நிலமாக இருந்தாலும் அது எவ்வாறு பீடத்தின் தாய்மார்களுடன் தொடர்புடைய புனித ஆலயம் அந்தஸ்தை பெறுகிறது? இங்கு தங்குபவர்களின் தகுதி என்ன? இங்கே இறப்பவர்களின் இனிமேல் குறிக்கோள் என்ன? அதில் புனித நீராடும் தகுதி என்ன? அங்கு வழங்கப்படும் பண பரிசுகளின் தகுதி என்ன? இந்த ஸ்மசானம் ஸ்வர்க்க தலம் ஒரு புனித தலமாக எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சங்கரத்தின் மீதான எனது பக்தியின் காரணமாக நான் இதனை கேட்கிறேன். தாங்கள் வேத நூல்களில் நிபுணர், கூறுங்கள். சனத்குமாரர் கூறினார், பாவங்கள் அழிக்கப்படும் இந்த இடம் க்ஷேத்திரம் புனித யாத்திரை திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இது தாய்மார்களின் பிராமியின் வசிப்பிடம் என்பதால் இது பீடம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே உயிர் துறக்கும் மக்கள் மீண்டும் பிறப்பதில்லை. எனவே இது உஷர வறண்ட நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் எப்போதும் உன்னத ஆன்மா கொண்ட சம்புமூர்த்தியின் விருப்பமான இருப்பிடமாக இருப்பதால் குஹ்ய என்று அழைக்கப்படுகிறது. இது பூதங்களால் மிகவும் விரும்பப்படுவதால் இது ஸ்மசான என்று அழைக்கப்படுகிறது. பின்வரும் புனித தலங்கள் திவ்ய ஸ்மசான என்று அழைக்கப்படுகிறது. தெய்வீக தகன திருத்தலம் ஏகாம்ரகன், பத்ரகாளன், கரவீரவனம், கோலாகிரி, காசி, பிரயாகன், அமரேஸ்வரன், பரதன், கேதாரன் மற்றும் ருத்ரனின் தெய்வீக பெரிய தங்குமிடம். அவர்கள் எப்போதும் ருத்ரனுக்கு பிரியமானவர்கள். இந்த சித்த கஷேத்திரங்கள் அனைத்திலும் புனிதமான இறைவன் எப்போதும் சுற்றி திரிகிறார். நைமிஷம் பூமியில் ஒரு பெரிய புனித தீர்த்தம். புஷ்கரம் என்ற புனித தலம் மிகவும் சிறந்தது. குருக்ஷேத்திரம் 3 உலகங்களிலும் போற்றத்தக்கது. புனிதமான வாரணாசி குருக்ஷேத்திரத்தை விட 10 மடங்கு அதிக தகுதி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வியாசமா முனிவரே, சிறந்த மகா காலவனம் பிரபாசர் போன்ற பூமி முழுவதும் உள்ள அனைத்து புனித தலங்களையும் விட புண்ணியங்களை வழங்குவதில் 10 மடங்கு அதிக செயல்திறன் கொண்டது. அனைத்து புனித தலங்களிலும் பிரபாசர் பினாக்கனை தாங்கிய இறைவனின் முதன்மையான மற்றும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த புனித தலமாகும். ஸ்ரீசைலம் ஒரு சிறந்த தீர்த்தம். தேவதாரு வனமும் அப்படித்தான். வியாசமா முனிவரே, புனித வாரணாசி அதைவிட சிறந்த மற்றும் தகுதி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதைவிட 10 மடங்கு அதிக செயல்திறன் கொண்டது மகா காலவனம். ஏனெனில் அது அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்தது. மேலும் அது ஒரு மறைபொருள் வன, சித்த, சத்திர மற்றும் உஷரமாகும். மற்ற புனித தலங்கள் சற்று குஹ்யங்கள்,
ஸ்மசானங்கள் மற்றும் உஷரங்கள். ஆனால் முனிவரே, மகா காலவனம் எல்லா வகையிலும் மிகவும் பிரபலமானது மற்றும் புகழுடையது. மகா காலவனத்தை தவிர இந்த 5 அடைமொழிகளும் ஸ்மசான, உஷர, க்ஷேத்திர, பீட மற்றும் வன ஒரே புனித தலத்திற்கு ஒன்றாக பொருந்தாது. முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.